ஏன் எனக்கு அடிக்குது காலையிலேயே? ஃபோன் அடிக்க மாட்டேங்குது. அண்ணே ஃபோன் அடிக்குது பாருங்க. டேய் வரேன். அச்சோ. வரேன். ஹலோ சொல்றா. ஹலோ நவீன், எங்கே இருக்க நவீன்? தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா. சரிடா. சரிடா, இங்கே வா, தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்கே வா பேசுவோம். என்ன நவீன் பண்ணுற? காலையிலே வேலையா? காலையிலே கட்டிங் போட்டால் தான் நமக்குலாம் கரெக்டாக இருக்கும். என்ன நவீன் காலையிலே வேலை செஞ்சுட்டு இருக்க? வாழையிலே வேலை செஞ்சுட்டு இருக்க. காலையிலே மந்த மாதிரி கட்டிங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். வா போ, அந்த வம்பட்டி வச்சுட்டு வாடா, கட்டிங் போட்டு வருவோம். அப்போ தான் உடம்பு கரெக்டாக இருக்கு, எனக்கு கரெக்டாக இருக்கு. வாடா போகலாம். இல்லை என் பசங்க ஃபோன் அடிச்சலாம் வர சொல்கிறேன். இது ஹலோ சா, இங்கே தோட்டத்துக்கு வா, நவீன் தோட்டத்துக்கு வா. காலையிலே போடுவோம், வா, மணி ஆச்சு, வா, 12 மணி ஆயிடுச்சு, வா. இன்னைக்கு பாரு இந்த கீழ் ஜாதனை அடிக்கிறேன் பாரு. தொடங்கடி தொடங்க, இன்னைக்கு வாங்கலும் வச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் நாய்க்கெல்லாம் கிளாஸ்ல சரக்கு கேக்குது. அது தனியா போனா தகராறு, தண்ணியோட போனா அது வரலாறுடா. கரெக்டா இருக்கு. ஊத்துறா 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 எல்லாத்துக்கும். ஆப்பிள குடுமாப்ல மாமா சொன்ன மாதிரி இவங்க ஒரு வழி பண்ணுது. நான் எனக்கு பேப்பரில் எழுதுனா இவங்க கிளாஸில் குடிக்கிறாங்க. இவங்கிட்டு வாங்கடா செத்திங்கடா போடா பிச்சைக்கார நாய்கள் கிளாஸில் இருக்குது, இந்த பேப்பரில் கிட்டுதா? அண்ணே இந்த கீழ் ஜாதி பிள்ளை நம்மளை அடிச்சிட்டாங்கண்ணே. சும்மாவோட விட்டீங்க அவங்கள. பொருளா மாப்பிள்ள கோடா. என்னடா சொல்கிறா? என்ன மாப்பிள்ள அப்பெல்லாம் பேசவே மாட்டேங்கிற, கண்டுக்காம போகிற? எங்கள் அண்ணெல்லாம் அவங்க கூட பேச வேணான்ட்டாங்கடா. என்ன ஆண்டா ஏன் என்னாச்சு மாப்பிள்ள? கீழ் ஜாதி பசங்க கூடலாம் பேச வேணான்ட்டாங்கடா எங்கள் அண்ணன். என்ன மாப்பிள்ள நீயே இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுடா, அப்படியேடா பழகிருக்கோம். நீயே ஜாதி பார்த்து பழக ஆரம்பிச்சிட்ட. என்னடா போடா நீ, என்னடா அப்படி பண்ணுற? எங்கள் அண்ணன் சொல்கிறதாண்டா நான் கேட்க முடியும் மாப்பிள்ள. ஜாதி பக்கறா நீங்க ஒண்ணுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ல ஏன்டா நீங்க ஜாதி பக்கற பத்தியா? மாப்பிள்ள வந்துட்டு ஒரு விஷயம் பேசுகிறேன் இல்லைடா. மாப்பிள்ள என்னை மன்னிச்சிட்றா மாப்பிள்ள. இந்தமாட்டு எங்கள் அண்ணன் சொல்கிறா கேட்க மாட்டேன் மாப்பிள்ள. இந்தமாட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றாவே வாழலாம் மாப்பிள்ள. பரவாயில்ல விட்றா மாப்பிள்ள, இதெல்லாம் என்ன மாப்பிள்ள, நான் அதெல்லாம் நமக்குள்ளே சகலம் தான் மாப்பிள்ள. இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பேன்னா? சரி மாப்பிள்ள, இந்தமாட்டு ஜாதிலாம் பார்க்க மாட்டேன் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். என்ன அப்படி அடிச்சுக்கிறாங்க? ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம்ல. ஆமாடா மாப்பிள்ள. நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாம் இப்போலாம் சாதின்ற சாக்கரையில் இருக்காங்க மாப்பிள்ள. நம்ம நினச்சா தான் மாப்பிள்ள அவங்கள வெளில கொண்டு வர முடியும். இப்போல்லாம் எல்லாம் சாதி வெறி பிடிச்சிருக்காங்க மாப்பிள்ள. உங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் அண்ணனும் சரி, எங்கள் அண்ணனும் சரி, எல்லாமே இப்போ சாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ள. நம்ம தான் மாப்பிள்ள, நம்ம நினச்சா தான் மாப்பிள்ள அந்த சாதின்ற வெறியை நீக்க முடியும். நம்மளாம் படித்தவங்க, அவங்களாம் படிக்காதவங்க. நம்ம நினச்சா தான் மாப்பிள்ள அவங்கள திருத்த முடியும். நம்ம அண்ணன்கிட்டலாம் சொல்லி திருத்துறோம் மாப்பிள்ள. திருத்தி காட்டுறோமா? என்ன மாப்பிள்ள கிளம்புவோமா? மாப்பிள்ள கிளம்புவோம். பாய் மாப்பிள்ள. நம்ம அண்ணே அவளை ஜாதி வெறி பிடிச்சிருக்கு. சே ஐயோ அம்மா. மாப்பிள்ள 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 என்னாச்சு? மாப்பிள்ள 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 தூக்குடா தூக்குடா மாப்பிள்ள மாப்பிள்ள. அண்ணே கொஞ்சம் ஃபோன் இருந்தால் தாங்கண்ணே, ஃபோன் பண்ணணும். ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுண்ணே. ஹலோ ஹலோ அண்ணே, எங்கண்ணே இருக்க? இந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுண்ணே. ஹலோ மாமா. சொல்லுவாப்ல. ஹலோ மாமா, தம்பிக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. என்ன அப்படி சொல்ற? ஆமா மாமா, நிறைய ரத்தம் போயிடுச்சு மாமா. ரத்தமும் கேட்குறாங்க, 1.5 லட்சம் காசும் கேட்குறாங்க மாமா. என்ன அப்படி என்ன பாசிட்டிவ்ல? ஆமா ஏபி பாசிட்டிவ் மாமா. இந்த இருவாப்ல நான் பசங்கள்ட்ட ஜாதி பசங்கள்ட்ட கேட்ட பண்றேன்ல. சீக்கிரம் பேசி அரேஞ்ச் பண்ணுங்க மாமா, உங்களை தான் மாமா நம்பி இருக்கேன். கவலைப்படாதீங்க அப்படின்னா ஜாதி பசங்கள்ட்ட பேசி நான் பேசி முடிச்சிடறேன். அப்படின்னா ஜாதி பசங்க வருது ரத்தம் தரணும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏய் வாடா, என்னண்ணே? நம்ம ஜாதி பசங்க வச்சு ரத்தம் இருந்துச்சுன்னா ஏபி பசங்க வர சொல்லு போ. சரிண்ணே. யோ நீ ஒன்றும் ரத்தம்லாம் தர வேணாயா. என் நண்பனே என் தம்பியோட உசுரை காப்பாற்றிட்டாயா ரத்தத்தை கொடுத்து. ஜாதி குப்பையில முடியா? மாப்பிள்ள ஜாதி தான் வரும் அப்படின்னா நட்பு வர மாட்டோம் சொல்ல கேளு மாப்பிள்ள. யோ அதெல்லாம் நீ பேசாதயா, ஜாதிலாம் வராதியா. மாப்பிள்ள ஜாதி தான் வரும் அப்படின்னா சொல்ல கேளுங்க. ஜாதி தான் உனக்கு இனிமே ஜாதியை பற்றி பேசுனா உன்னை பார்க்கறதுல வெட்டு வேண்டா. மாப்பிள்ள 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 சொல்ல கேளு மாப்பிள்ள. வேணாம் மாப்பிள்ள ஜாதி தான் வரும். மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்ல கேளு மாப்பிள்ள. என்னன்னாச்சு?
ஜாதி தெரிஞ்சு இப்போ ஜாதிகாரன் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். எதுக்கு தான் ஜாதின்னு இருக்கு எனக்கு கேவலமாக இருக்குது. இந்த ஜாதியை விடுங்கண்ணே ஃபஸ்ட்டு. எனக்கு கேவலமாக இருக்குது. ஏன்டா தம்பி பார்த்து பயப்படுறீங்க? அதான் ஜாதி நான் அடிச்சதை மன்னிச்சுக்கோ. இந்த மாதிரி எங்கள் தெருவுக்கு வா. என்ன வேணா பண்ணுங்க சரியா? அடிச்ச மன்னிச்சுக்கோ. சரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாங்க. சரி எப்படா தம்பி? ஹலோ மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள ஜாதி வரியால் பேசினேன் மாப்பிள்ள, மன்னிச்சுக்கோ மாப்பிள்ள. தம்பி எப்படி இருக்கா மாப்பிள்ள? மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள. இன்னைக்கு நான் உன்னை அடிச்சு அதை மனசுல கூட வச்சுக்காம நம்ம தம்பிடா இப்பயே அழுதுட்டு இருக்க. ஜாதி பார்க்காம மன்னிச்சுக்க மாப்பிள்ள. விடாங்களா நான் பார்த்து போகலாம் வாங்கலாம். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். சாதி என்ற சாக்கடையில் செல்லாமல் சாதனை படைக்கும் மனிதனாக வாழ்வோம்.